சிடிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சிடிஎஸ்ல 3 எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் மேத்தமெட்டிக்ஸ். டாபிக்கே பாத்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் லெவல் ஆஃப் மேக்ஸ் மட்டும் தான் இதுல கேட்க போறாங்க. அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு சிடிஎஸ் எக்ஸாம்ல இருக்கும். ஸோ மொத்தம் நம்மளுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்கு எழுதுவோம். நமக்கு இங்க நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கு. 1/3 ஆஃப் மார்க் வந்து இங்க இருக்கும். ஸோ 120 மினிட்ஸ்ல நம்ம 100 கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வேகமா பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. என்னதான் நேம் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரியானது இருக்கும். பட் அப்படி கிடையாது. நம்ம வந்து ரெகுலரா கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டினை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா டிஃபென்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ் நீங்க பண்ணும்போது என்டிஏ அண்ட் சிடிஎஸ் இந்த ரெண்டுல தான் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு தனி பேப்பராவே எழுதுவீங்க. அதுவும் நீங்க இப்ப டிகிரி போயிட்டீங்க இல்லையா, டிகிரி குவாலிஃபிகேஷன்ல தான் நம்ம சிடிஎஸ் எழுதுறோம். சிலர் பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் மேக்ஸ் படிச்சிருந்திருப்பாங்க. 11th 12th உங்களுக்கு மேக்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ சம்திங் இங்க டிகிரி இல்ல ஒரு 11th 12th படிச்சுட்டு நீங்க டிகிரி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பேப்பரே இல்லாம இல்ல அலைடு பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா 1 or 2 பேப்பர்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்னதான் ஈஸியான கான்செப்டா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம்ல நம்மளுக்கு அது ஞாபகம் வராம இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து யாருக்கெல்லாம் டிஃபென்ஸ்ல நம்ம ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் ரொம்ப ட்ரூவா இருக்கோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ இந்த 100 கொஸ்டின்ஸை நீங்க கிளாசிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40 கொஸ்டின்ஸ் ஆகுது நமக்கு என்னன்னா ரொம்ப பேசிக் லெவல்ல தான் இருக்கும். நம்ம அந்த 40 கொஸ்டினை கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டா பண்ணிட்டாலே போதும். ஏன்னா இங்க நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம 100ஐயும் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 100 அட்டன் பண்ண முடியாது டைம் வச்சு பண்றதுக்கு. தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது. இல்ல சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாதிக்காவது மார்க் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம 100ஐயும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப நம்மளோட எய்ம் வந்து ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸுக்குள்ள நல்ல தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிட்டோம் அப்படின்னாலே ஜிகேலையும் இங்கிலீஷ்லயும் நீங்க கம்மியா எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களால சிடிஎஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸ் நல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. ஏன்னா மற்ற கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா 120 கொஸ்டினுக்கு 100 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு மார்க் 1 மார்க்கை விட கம்மி. ஆனா மேக்ஸ் அப்படி இல்ல, 100 கொஸ்டின் 100 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ நீங்க ஜிகே அண்ட் இங்கிலீஷ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை விட நீங்க மேக்ஸ்ல ரொம்ப ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். சரி, இந்த 40 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்கார்ட் கொஸ்டின்கானதும் இருக்கும். ஆஃப்கார்ட் சிலபஸ் படிப்போம் இல்லையா, அந்த பேசிக் ஆப்டிடியூட் கான்செப்ட்ஸ் அதுல இருந்தே கேட்பாங்க. இந்த அடுத்த 60 கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரியன்டட் டேட்டா, இப்போ செட்ஸ்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா படிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரில வந்து நமக்கு 10th வரைக்கும் என்ன இருந்திருக்கும், ஐடென்டிட்டிஸ் படிச்சிருப்போம். அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரில என்ன பண்ணிருப்பீங்க, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஸோ இவ்வளவுதான். நீங்க ட்ரிக்னாமெட்ரிலே நியரஸ்டா ஒரு 15 கொஸ்டின் கேட்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை எப்படிலாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் மென்சுரேஷன்ல என்ன இருந்திருக்கும், ஏரியா, பெரிமீட்டர், சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். அது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 2D ஃபிகர்ஸ் அண்ட் 3D ஃபிகர்ஸ்க்கு படிப்போம். ஜாமெட்ரினால மெயினா என்ன படிச்சிருப்பீங்க, ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ், சர்க்கிள்ஸ். குவாட்ரிலேட்டரல்ஸ் எடுத்துட்டோம்னா நிறைய டைப் இருக்கு. பாரலோகிராம் தனியா, சர்க்கிள் ஸ்கொயர் தனியா, ரெக்டாங்கிள் தனியா அப்படின்னு பார்க்க போறோம். ட்ரபீசியம்ஸ் இந்த கான்செப்ட். ஸோ எல்லாத்தோட பேசிக் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சாதான். ஜாமெட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டென்ட் வந்து நிறைய 6th ல 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸை நீங்க நல்லா ரீட் பண்ணாலே போதும். அது போக நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. டெய்லி ஒரு 20 சம்ஸ் ஆகுது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்ல நீங்க ரொம்ப ரசப் பண்ணி இதை படிக்க வேண்டிய நீட் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எப்போ நீங்க 12th முடிச்சு காலேஜ் போற டைம்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம், 2 புக் நீங்க யூஸ் பண்ணாலே கூட போதும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால், அந்த புக் தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஸோ நீங்க அந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டது மெயினா சிடிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இது போக நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ இங்க நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை அதுல வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் எக்ஸாம்க்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எல்லாமே அவைலபிளா இருக்கு. காலேஜ் படிக்கிறோம் எங்களால ரெகுலரா வந்து படிக்க முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்கு. சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும், மெயினா சண்டே மட்டும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். நம்ம அக்னி டிஃபென்ஸ் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னா மதுரை KK நகர்ல இருக்கு. நீங்க அங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து ஃப்ரீ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஆன் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆன் டிஃபென்ஸ் அதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிடிஎஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ரீட் பண்ணணும், எந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கணும், எந்த டேட்டா நம்மளுக்கு தேவையில்லை, கிரிட்டிக்கலா இருக்கிற கொஸ்டின்ஸ்ல சாய்ஸை மட்டும் வச்சே நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம், இந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், கத்துக்க போறோம். சார் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி மதுரை அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.